بأنهم قوم لا يعقلون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்டது சூரத்துல் மாயிதா. மாயிதா சூராவில் ஒரு வசனம், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் அதை கிண்டலாக கேலி பரிகாசமாக கருதுகிறார்கள், அவர்கள் அறிவற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக திருக்குர்ஆனில் பாங்கொலி பற்றி, தொழுகைக்கான அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த ஒரே ஒரு வசனம் தான். இன்னொரு வசனம் வருகிறது, அது வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்கிற அந்த ஆயத்து, அது வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடையது. பொதுவாக டோட்டலா திருக்குர்ஆனில் தொழுகைக்காக வேண்டி அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தான். தொழுகைக்கு பாங்குடி கொடுக்கப்பட்டால் கிண்டல் செய்பவர்களை அறிவற்றவர்களாக, அவர்கள் நயவஞ்சகர்களோடு தொடர்புடையவர்களாக குர்ஆனில் இந்த வசனம் சொல்லுகிறது. மதீனாவிலே முதலாய் பாங்கு ஒலிக்கப்பட்ட போது சில நசாராக்கள் கிண்டல் செய்தார்கள், யூதர்களும் கிண்டல் செய்தார்கள், முஷ்ரிக்குகளும் மாறி மாறி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் பேசினார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், கேலி பரிகாசமாக பாங்கோசையை எடுத்துக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே பாங்கு சொன்ன போது அவருடைய உருவத்தை வைத்து பாங்கை கேலி செய்தார்கள். முகம்மதுவுக்கு இந்த கருங்காக்கையை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அழைப்பு கொடுப்பதற்கு என்று சொன்னார்கள். அங்கே அமர்ந்திருந்த இத்தாம் என்பவர், நல்லவேளை என் தந்தை முன்பே இறந்து போய்விட்டார், இருந்திருந்தால் இந்த கன்றாவை எல்லாம் கேட்க வேண்டியது வந்திருக்குமே என்று இறந்து போன தன் தந்தை இதை கேட்காமல் இருந்ததை பற்றி பேசினார் ஒருவர். பாங்கு சம்பந்தமாக முஷ்ரிக்குகள், யகூதிகள், நசாராக்கள் எல்லாம் கிண்டல் அடித்தார்கள். அல்லாஹ் அதைத்தான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுகிறான், இதா நாதைத்தும் இலா ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் இத்தகதுஹா ஹுஸுவன் வ லஇபா, அதை வீணாக, கேலியாக, விளையாட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வந்தது. பொதுவா மக்காவுல இருந்த 13 வருஷமும் பாங்கு இல்லை, தொழுதார்கள், ஆனா பாங்கு இல்லை, பாங்கு சொல்லப்படவில்லை. தொழுவதற்கே பெரிய எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது. தொழுதாலே அடிப்பான் என்கிற அளவுக்கெல்லாம் பேசினார்கள், நடவடிக்கைகள் எடுத்தார்கள். அப்படி இருக்கிற போது பப்ளிக்ல எங்க பாங்கு சொல்ல முடியும்? இல்லவே இல்லை. ஆனால் தொழுகைக்கு முன்னால் அஸ்ஸலாத்து ஜாமிஆ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இந்த ஜனாசா தொழுகையில எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அஸ்ஸலாத்து ஜாமிஆ, அதாவது தொழுகை ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்துல. இவ்வளவுதான். 13 வருஷமும் பாங்கு இல்லை. அதற்கு பிறகு மதீனாவிற்கு போகிறார். மதீனாவிலே போனவுடன் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது. அதாவது ஒரு மஸ்ஜித் ரெடி ஆயிடுச்சு. மதீனாவிலே கிபிலா அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ பார்த்து இருந்தது, இப்ப காபத்துல்லாவை நோக்கின்னு சொல்லி கிபிலாவும் மாறிடுச்சு. அப்போ பள்ளிவாசல் ரெடி, தொழுக தனிப்பட்ட இடம் ரெடி, கிபிலா ரெடி, எல்லாம் ரெடி. இப்போ தொழுகைக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு வகையில் அழைப்பு கொடுத்தாலும், இன்னைக்கு மாதிரி கடிகாரங்கள் இல்லாத காலம், எந்த விதமான டைமுக்கான கருவிகள் இல்லாத காலம். ரசூலுல்லாஹ் தொழுக வச்சுட்டாங்களா எப்படி ஒண்ணும் தெரியாது. பொழுதாயிருச்சு, அசர் ஆயிருச்சு, மகரிப் ஆயிருச்சு என்றெல்லாம் லோகர் தொழுக எப்போ ஏது ஒண்ணும் தெரியாது. சில நேரம் அவர்கள் வருவார்கள், தொழுகை முடிந்திருக்கும், அல்லது அவர்கள் வருவார்கள், இன்னமும் தொழுகையை நடந்திருக்காரு.
எனவே ஒரு குறிப்பிட்ட நேர நிர்ணயம் செய்து ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட ஆலோசனை மதீனாவிலே பள்ளிவாசல் கட்டப்பட்ட 2வது வருஷத்திற்கு பிறகு கிப்லா மாறியதற்கு பிறகு நடக்கிறது. 4 யோசனைகள் முன்வைக்கப்பட்டது. 4 யோசனைகள். பாங்க பத்தி யாருக்கும் யோசனையே இல்லை. அப்போ சில பேர் சொன்னாங்க, ஒரு ஆளை அனுப்பிச்சுடுவோம், மொத்தமாவே மதீனால ஒரு 5-6 தெருவு தானே, அதனால ஒரு ஆளை அனுப்புவோம், ஒவ்வொரு தெருவுலையும் போய் தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆளும் போயிட்டா ஈஸியா போயிடும் அப்படின்னா. முதல்ல இந்த சகருக்கு எழுப்புறதுக்கு வந்து சவுண்டு கொடுப்பாங்கல்ல, அதிகமா அலாரங்கள் எல்லாம் அதிகமா புழக்கத்துல இல்லாத நேரத்துல பல ஊர்ல சகர் கமிட்டின்னே இருக்கும். அது வந்து 2 தெருவுல மணி 3 கத்துவாங்க. அந்த மாதிரி அழைப்பு விடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, இல்ல நேரத்துக்கு நேரம் கரெக்டா ஒரு தீப்பந்தம் மேல ஏற்றிடுவோம், தீப்பந்தத்துல தீ எரிஞ்சிச்சுன்னா தொழுகை டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், எல்லாம் வந்துருவாங்க. லைட்டு போடுற மாதிரி அந்த காலத்துல தீப்பந்தம். சொன்னாங்க, நெருப்பு மூட்டுறதுங்கிறது மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களுடைய பழக்கம், அதுவும் வேணான்ட்டாங்க. சரி, இந்த சங்கு ஊதலாம், இது வச்சு ஒவ்வொன்று ஊதுவாங்கல்ல, அப்படி ஏதாவது ஊதலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அது யகூதிகளுடைய பழக்கம், அதுவும் வேணான்ட்டாங்க. சரி, ஏதாவது சத்தம், இந்த நகரம் அடிக்கிறதுங்கிறாங்கல்ல, அல்லது அந்த மாதிரி பெல் அடிக்கலாம், ஒரு சத்தத்தை எழுப்போம், அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த பெல் ஆலய மணி அடிக்கிறது சர்ச்சில், இது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம், அதுவும் வேணான்ட்டாங்க. எந்த முடிவையும் எடுக்காமையே போய் எல்லாம் படுத்தூங்கியாச்சு. அன்றைக்கு இரவு அல்லாஹ் 2-3 பேருடைய கனவிலே பாங்கை காட்டுகிறார். முதல் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இவங்களை பத்தி தான் புகாரி, முஸ்லிம், திருமதி எல்லாத்துலேயும் நீங்க வந்து பாங்குடைய பாடம்னு திறந்தா ஃபர்ஸ்ட் இவர் ஹதீஸ் தான் இருக்கும். அவர் தான் கனவுல பார்த்தவர். யாரோ மலக்குகள் வந்து கனவிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ல தொடங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் வரையும் முழு பாங்கு. அதே கனவு அதே நைட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அதே நைட்டு அதே கனவு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. 3 பேருமே காலையில வருகிறார்கள் ரசூலுல்லாஹ்விடம். ஃபர்ஸ்ட் சொன்னது அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், கனவுல நான் இதை பார்த்தேன். சொன்னாங்க, கனவுல என்ன உனக்கு என்ன வார்த்தையெல்லாம் வந்துச்சு அதை என்கிட்ட சொல்லுன்னா. அவர் ரசூல் முன்னாடி உட்கார்ந்து பாங்கு மாதிரி இல்லை, சும்மா வார்த்தையா சொன்னார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேராஜுக்கு போகும்போது இந்த சவுண்ட் ஃபுல்லா ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க, மலக்குகள் வழியா டோட்டல் முழு பாங்கும். இப்ப ஏற்கனவே கேள்விப்பட்ட வாசகம் இது. அப்ப அல்லாஹ் இதை அழைப்பாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் சொன்னாங்க, உங்களுக்கு அவ்வளவா குரல் இது பத்தாது, இந்த அங்க பிலால் இருக்காரு, நீங்க கனவுல கண்டதை அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் நல்ல சவுண்ட் உள்ளவர், மேலே எந்திரிச்சு, மைக்கெல்லாம் கிடையாதுல்ல, ஒரு மொட்டை மாடி மாதிரி பள்ளிவாசலுடைய முற்றத்துல ஏறி 2 பலமா கத்தணும், மதீனாவுடைய 6 தெருவுக்கும் கேட்கணும். அப்ப அந்த அளவுக்கு சவுண்டு வேணும், பவர். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நீ சொல்லு, அவர் சொல்லுவாரு, பைன்னஹு அன்தா வ அமத சௌதன், அவர் ரொம்ப குரல் வளம் உள்ளவர், சப்தம் உள்ளவர்னு சொல்லிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, கனவு கண்டேன், தலைமாட்டில் இந்த மாதிரி வந்து யாரோ சொல்றாங்க. சொன்னாங்க, என்ன சொன்னாங்க சொல்லு. அவரும் சொன்னார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வரை. இப்போ எல்லா வகையிலும் முடிவாக்கி விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொள்ளுகிறார்கள், அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை தந்திருக்கிறார். அதே மாதிரி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ஏறி நின்றவர்களாக, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கையை காதிலே வைத்தவர்களாக சப்தம் எழுப்பி பாங்கு சொல்லுகிறார்கள். அந்த பாங்கிலே தான்
வித்தியாசமான ஒரு சப்தத்தால் டோட்டலா எல்லாரும் வந்துட்டாங்க. யகூதிகள், நசராக்கள், அவன் இவன் எல்லாம் வித்தியாசமா ஊர்ல ஒரு சத்தம் வருதல்ல, அதனால அத்தனை பேரும் வந்துட்டாங்க. இப்ப கூட நீங்க கரெக்டா 12:45 மோதினார் பாங்க சொன்னாருன்னா நார்மலா வர்றவங்க தான் வருவாங்க. 7:15 10:45 சொல்லிட்டாருன்னு வைக்கல, எல்லாரும் வந்துருவாங்க. எதுக்கு தொழுகை இருக்கல்ல, நீ எப்படி 10:45 சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. இது என்ன புது சத்தம் மதீனாவுல அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாருக்கும் புரிந்து போய் விட்டது. கும் யா பிலால் ஃபஅذின், பிலால் எந்திரி வாங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சு நின்று சொன்னார். அதனாலதான் அந்த எந்திரி பாங்கு சொல்லு அப்படின்ற வாசகம் ஹதீஸ்ல இருக்கிறதுனாலயே நின்றுட்டு தான் பாங்கு சொல்லணும், உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தை ரசூலுடைய வார்த்தையிலிருந்து அதை எடுக்கிறோம். ஏன்னா பிலால உட்கார்ந்து இருக்கிறப்பவே நீ பாங்கு சொல்லுன்னு மாத்திரம் சொல்லல, நீ எந்திரி பாங்கு சொல். எனவே எழுந்து சொல்ல வேண்டும், கிபிலாவை நோக்கி செல்ல வேண்டும், கூடுமானவரை ஒதுவோடு சொல்ல வேண்டும். இத்தனைக்கும் இந்த பாங்கினுடைய அம்சங்கள் இதெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில பாங்கு ஏற்பாடாகிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பிரபலமான மோதினார்கள் 4 பேர் ரசூலுடைய வாழ்க்கையில. நம்பர் 1 பிலால் ரலியல்லாஹு மதீனாவுல. நம்பர் 2 கண் தெரியாத இப்னு உம் மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. கண் தெரியாதவங்க அவங்க பாங்கு சொல்லுவாங்க, அதுவும் மதீனால. குபால போய் கொஞ்சம் தங்கி இருந்து அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினப்போ அங்க ஒரு மோதினார் சஅதுல் குரதி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க குபாவோட. மக்கா ஃபுல்லா அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர் தான் பெரும்பாக்கியம் பெற்றவர்கள். ரசூலுக்கு இவர்கள் பாங்கொலிப்பவராக இருந்தார்கள். மக்காவோட கடைசி வரைக்கும் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு எல்லாம் போனப்போ கூட மோதினாரா இருக்கிறதுனால இவர் ஹிஜ்ரத்துக்கே போகல. அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த பசங்கள்லாம் ஒரு 8-10 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஊருக்கு வெளியே. இப்போல்லாம் இந்த பேட்டை தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமையானா எங்கேயாவது வெளியே, அந்த மாதிரி அந்த பசங்க என்னமோ விளையாட்டுக்காக வெளியே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வர்ற வழியில தொழுகை நேரம் ஆயிடுச்சு. சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து அவங்க தொழுவதற்காக பாங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. யாரும் ஒரு சஹாபி பாங்கு சொன்னார். இந்த பசங்க பாங்கு சத்தத்தை அங்கிருந்து கேட்டவங்க கேலி கிண்டல் பண்ணாங்க. அவங்களும் என்ன பண்ண, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு அவங்க அங்கிருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அப்படின்னு அவங்க இந்த கிண்டலுக்காக இவங்க சொன்ன வார்த்தையை போல அந்த பசங்க சொல்றது. அதுல ஒரு டோன் மட்டும் நல்ல பெரிய டோன், யாரோ ஒரு பையன் பெரிய டோன். ரசூலுல்லாஹ் யாரோ கிண்டல் பண்றாங்க, தூக்கிட்டு வந்துட்டான். கொண்டு அவங்கள 10 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாங்க பாங்கு சொல்லும் போது யாரு திரும்ப சொல்லி அதை கிண்டல் பண்ணது யார்? எல்லாருமே பேசாமே நிக்கிறாங்க. இதுல 2 அறிவிப்பு வருது. ஒரு அறிவிப்பு என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் டக்குன்னு ஒரு பையனை பார்த்தாங்க. அவர் தான் அபூ மஹ்தூரா, பின்னால் அவர் தான் மோதினார் ஆகிறார். அவரை பார்த்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கெல்லாம் போங்க, அவர் மட்டும் நில்லுங்கன்னு நிக்க வச்சு அதுக்கப்புறம் மீதி என்ன நடந்ததுன்னு இன்னும் அறிவிப்புல வருது. யாருன்னு சொல்லல, எல்லாரும் அப்படியே தலையை குறைச்சிட்டு நிக்கிறாங்க. சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்குவான், என்னன்னாலும் சொல்லிடாத அப்படின்னு அல்லான்னு நின்றுகிட்டே இருந்தப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த டோன் எனக்கு தெரியும், நீ ஒவ்வொருத்தனா அல்லாஹ் அக்பர்னு சொல்லு பார்க்கலாம். ஒவ்வொருத்தனா சொன்னாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ். கரெக்டா இந்த டோன் வந்த உடனே ரசூலுல்லாஹ் நிறுத்திட்டாங்க. நீ தான் இங்க முன்னாடி வா, மற்றவங்களாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பையனை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்றான். இதுல என்ன அப்படின்னா இது நமக்கு அறிவிப்பு செய்யறதே அவர் தான். யாரு? இந்த பையன் அபூ மஹ்தூரா. எனக்கு ரசூலுல்லாஹ்வை கண்டா பிடிக்காது, இவங்களை கண்டாவே பிடிக்காது, இந்த பாங்கு சத்தத்தையும் பிடிக்காது. நான் அதனாலதான் வெறுப்புல கிண்டல் பண்ணேன். அப்ப என்னை கூப்பிட்டு பாங்கு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சாங்க.
என்னுடைய முன் தலையில தடவி கொடுத்தாங்க. தடவி கொடுத்துட்டு என்னுடைய நெஞ்சில கையை வச்சு தடவினாங்க. தடவிட்டு நான் சொல்லி கொடுக்கறத நீ சொல்லுனாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ரசூலுல்லாஹ் எனக்கு பாங்கு சொல்லி கொடுத்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் சொன்னாங்க. நான் திரும்ப சொன்னேன். இந்த தடவி கொடுத்து பாங்க நான் சொன்னதுல அல்லாஹ் தாலா அப்படியே என்னுடைய உள்ளத்தை மாத்திட்டான். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா இப்ப பிரியமா இருக்குது, எனக்கு இது மட்டும்தான் பிடிக்குது. அப்போ சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு தடவை முழுசா பாங்கு சொல்ல சொன்னாங்க. நான் முழுசா பாங்கு சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், நான் மக்கால போய் பாங்கு சொல்லட்டுமான்னு கேட்டேன். போ அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரா அன்னைக்கு வந்தாரு. கஅபத்துல்லாஹ்ல ஏற்கனவே ஒருத்தர் பாங்கு சொல்லிட்டு இருந்தவர் இருப்பார்ல, அங்க போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சார். பாங்கு சொல்ல ஆரம்பிச்சவரு இது நடக்கும்போது வயசு 16. மௌத்தா போற வரையும் காபால அவர் தான் பாங்கு சொன்னார். எல்லாரும் மதீனாவுக்கு போனாங்க, இவர் போகல. மக்காவில முழுக்க முழுக்க முஅத்தின் என்று சொன்னால் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு தான் கடைசி வரைக்கும். அல்லாஹ் கொடுத்த பெரும்பாக்கியம். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, அன்னைக்கு அபூ மஹ்தூரா மௌத்தானதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1400 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அபூ மஹ்தூராவுடைய குடும்பம் தான் அது சொல்லுது. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. 1000 ஆண்டுகள் வரை அந்த குடும்பம் வம்ச வம்சமா அபூ மஹ்தூராவுடைய பரம்பரை தான் வாங்க சொல்லுகிறது. மதீனாவில் தான் ஆட்கள் வேறு. அவர்கள் தரம் வைத்து இன்டர்வியூ வைத்து எடுக்கப்படுகிறார்கள். இங்க இந்த குடும்பத்திற்குன்னு ஒரு கோட்டா எப்போதும் உண்டு. அதற்கு அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை இப்படி தொட்டு பின்னாடி வரையும் தடவி கொடுத்ததுனால அபூ மஹ்தூரா அந்த பின்னாடி அந்த கிர்தா முடிய பெண்கள் மாதிரி அப்படியே நீண்ட கூந்தலை போல இருக்கும். அவர் வெட்டவே இல்லை. ரசூல் கை வைத்த இடத்தில் இருந்து தொடங்கும் எந்த ரோமங்களையும் வெட்ட மாட்டேன் என்றார். காலமெல்லாம் பாங்கு சொல்லியாக இருந்தார். பாங்கு என்று வருகிற போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு, கண்டறியாத இப்னு உம்மத்தும் ரலியல்லாஹு அன்ஹு, குபாவில வைத்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 4 மோதினார்கள் முக்கியமானவங்க. பாங்கு குறித்து ஒரே ஒரு செய்தி கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்றதுல ஒரு சிறப்பு என்னன்னு மட்டும் தெரிஞ்சா, لو يعلم الناس ما في النداء والصف الأول لاستهموا عليه. முந்தன சஃப்ல நிக்கிறதனுடைய சிறப்பும் பாங்கு சொல்லுவதில் உள்ள சிறப்பும் மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சீட்டு குலுக்கி போட்டுதான் நம்ம இடம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு போட்டி வந்துடும். நான் பாங்கு சொல்றேன், நீ பாங்கு சொல்ற. பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரம் மறுமையில ஒரு சிறப்பான ஏற்பாடு என்ன தெரியுமா? அந்த பாங்கை கேட்ட அத்தனை பேரும் இவர் முஸ்லிம் என்று சாட்சி சொல்லுவார்கள். நம்மெல்லாம் முஸ்லிம்னு எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க. பாங்கு ஒலிப்பவரை அந்த பாங்கு கேட்கிற தொலைதூரம் வரை. அப்போ பாங்குல உள்ள சிறப்பு மட்டும் தெரிஞ்சுன்னா நானு நீட்டு எல்லாம் வந்துருவாங்க. சீட்டு குலுக்கி போட்டுதான் இடம் கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு கோட்டா கொடுக்குற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே எந்த இடத்தில் ஓடுகிறானோ இல்லையோ ஷைத்தான் பாங்கு சொன்னவுடன் ஓடி விடுவான். பாங்கு சொல்லுகிற இடத்தில் அவனால் இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர் என்று தொடங்கிய உடனே ஓடி விடுவான். ஹதீஸில் வருகிறது, காற்று பிரித்து கொண்டே அவன் ஓடி விடுவான். பாங்கு சொன்ன உடனே பள்ளி விட்டு போயிடுவான். பரவாயில்ல, நிம்மதியா தொழுகலான்னு நினைக்காதீங்க. அடையார் பிரிட்ஜ் வரையும் போயிட்டு திரும்ப வந்துடுவான். மீண்டும் தொழுகிறத கெடுக்கிறதுக்காக வந்துடுவான். நீ எத்தனை ரக்காய் தொழுத, நீ ஓதனையா, அத்தையாக்கு ஓதனையா, அல்லந்து சூரா ஓதனையா, பாங்கு நேரத்துலதான் வெளியே போவான். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவான். ஆக ஷைத்தானை விரண்டோட செய்கிறது பாங்கு தான். அதனால தான் ஒரு புதிய வீடு, புதிய இடம் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா சைத்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மூலையில நின்று பாங்கு சொல்ற பழக்கம் நம்முடைய பெரியவங்க சில பேர்த்துட்டு தான் இருக்குது.
ரப்பு மலக்குகளிடம் பாங்கு சொல்லுவோனை பார்த்து பெருமைப்படுகிறான். ஒரு ஹதீஸ் வரும். எங்காவது ஒரு காடு, எங்காவது ஒரு பாலைவனம், யாருமே இல்லை, தனியா சிங்கிளா இருக்கிற ஒரு ஆளு ஏதோ வேலையா போனாரு, காட்டுக்கு நடுவில் இருக்கார், தனியா பாங்கு சொல்லி, தனியா இகாமத்து சொல்லி, தனியா தொழுது முடிக்கிற அந்த அடியானை அல்லாஹ் மலக்குகளிடத்துல காட்டி சொல்லுவானாம், என் அடியான் மக்களே இல்லாத இடத்தில் அவன் தனியாய் பாங்கு சொல்லி, தனியாய் இகாமத்து சொல்லி, தனியாய் தொழுகிறான், அந்நியகத்திலாகும், நான் அவனுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் பெருமை பொங்க சொல்லுவான் என்று வருகிறது. பாங்கு மிக உயர்ந்த ஒரு அம்சம். இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளமும் சின்னமும் பாங்கு தான். பாங்கிற்கு 2 வகையில பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, கேட்கும் போது இருக்கிற இடத்திலேயே மோதினார் சொல்லுவதை போலவே திரும்ப சொல்லுவது ஒரு பதில், இது வாயால் சொல்லப்படும் பதில். இன்னொரு பதில், எந்திரிச்சு தொழுவதற்கு வந்துடணும், அது செயலால் சொல்லுகிற பதில். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாங்கு சத்தம் காதிலே விடுகிற வரைக்கும் தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, பாபநாசம்